சென்னை விமான நிலையத்தில் இருந்து பயணிகளை அழைத்துக் கொண்டு வாகனங்கள் வெளியேறுவதில் தொடர்ச்சியாக சிக்கல் நிலவுவதாக வாகன ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு முனையங்கள் அருகே 2 பகுதியில் வாகன நிறுத்துமிடம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பார்க்கிங்கை விட்டு வாகனங்கள் வெளியேறுவதில் அதிக அளவு நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் 10 நிமிட கட்டணமில்லா நேரத்திற்குள் வெளியேற முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகின்றனர். மேலும் கட்டணத்தை அதிக அளவு வசூலிக்கவே வாகன நெரிசலை ஒழுங்குபடுத்துவதில்லை என ஓட்டுநர்கள் கூறுகின்றனர். ஒரு 20 நிமிஷத்துக்கு 80 ரூபாய், 20 நிமிஷம் ஒரு செகண்ட் அதிகமாகிடுச்சுனாலே 105 ரூபாய் ஆகுது. 105 ரூபாய் அப்புறம் அரை மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா 155 ரூபாய் ஆகுது. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா 700 வரலும் போயிடுது. இது ஒரு நாளைக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது டிராஃபிக் டைமில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆகுது. அந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் லேட் ஆகிறதுக்கும் அவங்க சேர்த்து தான் வசூல் பண்ணுறாங்க. அதுக்கு லெஸ் பண்ணுறதுக்கும் கிடையாது. உள்ள ஒரு ஃப்ளைட்டு 4-5 ஃப்ளைட்டு வந்துருச்சுன்னா ஜனங்க அதிகமாக வரதுனால வண்டி டிராஃபிக் ஜாம் ஹெவியாகிடுது. அதை கிளியர் பண்ணுறதுக்கு பார்க்கிங்னே ஆள் இல்லை. அவங்களும் வராங்க லேட் ஆகிறதுக்கோசம், பணம் அதிகமாக வசூல் பண்ணுறதுக்கோசம் பார்க்கிங் கிளியர் பண்ண மாட்டாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.